பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையோருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி. விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். பகுதி 81. மகான்களின் மகத்துவம். பரம்பொருள் ஜோதி 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 பரம்பொருள் ஜோதி. அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது கனவுகள் பற்றி கூறியிருந்தேன் மற்றும் நிஜ காட்சிகளையும் கூறிக்கொண்டு வருகின்றேன். அதே போல் எனக்கு அந்த 2020 காலகட்டத்தில் நான் ஒரு வருட காலமாக ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கொண்டு குளியல் இல்லாமல் முகம் கழுவாமல் இந்த மாதிரி அறையிலேயே இருந்தது. ஒரு காலகட்டத்தில் நான் எப்பொழுதாவது அழுகை, அதாவது துன்ப துயரங்கள் எல்லாருக்கும் வருவது இயற்கை தான். ஆனால் நானும் அந்த நிலையை அனுபவத்தால் உணர்ந்து அழுது புலம்பி தான் வந்திருக்கிறேன். ஏனென்றால் அந்த இறை நாட்டம் அதிகமாகும் போது அருகில் இருக்கிற எது மேலையும் நாட்டம் செல்லாது, பற்று அந்துவிடும். ஒருவித தனிமைங்கிற அந்த ஒரு நிலை மட்டும்தான் இருக்கும். இறைவன் எப்போ நம்மளை கூட்டிட்டு போவாரு, எப்போ நம்ம அவங்க அருகிலேயே இருக்கலாங்கிற ஒரு மனநிலையில தான் இருக்கும். ஆனால் தெளிவா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு முறை ரொம்ப கவலைப்பட்டு துயரத்தோடு மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும், எனக்கு எதுவும் எழுத தெரியல, என்ன பண்றது, நிறைய எழுத்து முறைகள்லாம் எழுதணும், பாடல்கள் எழுதணும், எனக்கு எதுவுமே தெரியல, நான் ஒண்ணுமே தெரியாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி 2020 19 முடிஞ்சு 20 அந்த ஜனவரி மாதம் நான் அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் எனக்கு எழுதுவேன். ஆனா அந்த அளவு வாக்கியமாக வராது, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வரும், அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது ஒரு முறை வேளாங்கண்ணி மாதா அவர்கள் வானத்துக்கும் பூமிக்கும் பவழ மணிகளால், முழுவதுமாக பவள மணிகளால், முத்துக்கள் பவழம், வெறும் வெண்மை நிற முத்துக்களால் அப்படியே அலங்கரித்தது போல் அதனுடைய உருவத்தை அப்படியே நான் அந்த காட்சியை காண முடிஞ்சது. மிகப்பெரிய காட்சி அது. என்னால மறக்கவே முடியல. இந்த நொடி வர எனக்கு கொஞ்சம் அந்த அன்புல கொஞ்சம் கண்ணீர் வரும். காரணம் என்னன்னா, நான் என்ன அந்த அளவுக்கு நான் என்ன பெருசா பண்ணிட்டேன், நான் ஒன்றும் பண்ணலை. ஆனா எனக்கு இந்த மாதிரி அவங்க ஒரு காட்சி கொடுத்தது நான் மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். ஆகவே பக்தி என்பது அன்புனால் வர வேண்டுமே ஒழிய மற்றவருடைய கட்டாயத்தினால வரக்கூடாது. அந்த அனுபவம் மிகப்பெரிய அனுபவம், என் மனதை விட்டு நீங்கவே இல்லை. ஆகவே அதுக்கப்புறம் நான் நிறைய எழுத ஆரம்பித்து விட்டேன். அந்த காட்சியை வானத்துக்கும் பூமிக்கும் நான் கண்ட பிறகு நான் அது விடிய காலை ஒரு 4 மணி அளவில் நான் அந்த காட்சியை பார்த்தேன். ஆகவே அதுக்கப்புறம் நான் நிறைய எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய சித்தர்கள் கனவில் வருவார்கள், எங்கு போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் சொல்லுவார்கள். நிறைய சித்தர்கள் வந்திருக்கார்கள். ஆகவே சித்தர்கள் எல்லாம் வாழ்கிறது உண்மைதான். ஞானியர்கள் நமக்கு அன்போடு கருணையோடு பணிவோடு இருந்து நம்மை சுற்றி இருப்பவர் அனைவரையும் அன்பு செய்யும் போதுதான் அவர்கள் காட்சி கொடுப்பார்கள். ஆகவே அவர்கள் மீது அவர்கள் நல்லா இருக்க வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர் அனைவரும் நல்லா இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் எந்த அளவு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களுடைய காட்சியும் அவர்களுடைய வாழ்த்துக்களும் என்றென்றும் நமக்கு கிடைக்கும், குடும்பத்தினருக்கும் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. ஆகவே
அன்பு, மன்னிப்பு, பணிவு, கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலையும் ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.